ஒரு அப்பாவி மனிதன் பசுமை மழைக்காடுகளுக்குள் நடக்கிறார். பறவைகள் கீச்சு கீச்சென்று பாடுகின்றன. சூழ்நிலை அமைதியாகவும் இன்பமாகவும் உள்ளது. அவனும் அந்த பறவைகளின் இசையில் பாடியவராய் மிகவும் மகிழ்ச்சியாக நடந்து செல்கிறான். அந்த மனிதன் ஒரு பெரிய சிங்கம் இரும்பு கூண்டில் சிக்கிக்கொண்டிருப்பதை பார்க்கிறார். அது பலவீனமாகவும் ஆதங்கமாகவும் தெரிகிறது. சிங்கம் கண்ணீரோடு பேசுகிறது. தயவு செய்து மனிதா, என்னை வெளியே விடு. உனக்கு எந்த தீங்கும் செய்யமாட்டேன் என வாக்குறுதி கொடுக்கிறேன். மனிதன் தயங்குகிறான். ஆனால் இரக்கம் கொண்டு கூண்டை திறக்கிறான். கூண்டில் இருந்து வெளியே வந்தவுடன் சிங்கம் பெரிய சத்தத்தில் உரப்புகிறது. அதன் நகங்களை நீட்டுகிறது. மனிதன் பயத்தில் ஒரு படி பின்வாங்குகிறான். சிங்கம் சிரித்துக்கொண்டு சொல்கிறது, நான் பசித்திருக்கின்றேன். இப்போ உன்னை சாப்பிடப் போறேன். மனிதன் அதிர்ச்சியுடன் கேட்கிறான், நான் தான் உன்னை காப்பாற்றினேன். இது நியாயமா? சிங்கம் சிரித்துக்கொண்டு சொல்கிறது, இந்த உலகத்தில் நியாயம் இல்ல. யார் வலிமை உடையவர்களோ அவர்களே வாழ்வார்கள். மனிதன் பயத்துடன் சொல்கிறான், இது நியாயமா இல்லையா என்பதை 3 பேரிடம் கேட்கலாம். சிங்கம் ஒத்துக்கொள்கிறது. ஒரு உயரமான மரம் காற்றில் அசையுகிறது. மனிதனும் சிங்கமும் அதருகில் செல்கிறார்கள். மரம் துக்கமாய் பேசுகிறது. மனிதர்கள் என் நிழலையும் பழங்களையும் பெறுகிறார்கள். ஆனால் ஒருபோதும் நன்றி சொல்லவில்லை. இந்த உலகம் நியாயமில்லாதது. மனிதன் மேலும் பதற்றமடைகிறான். ஒரு சோர்வுற்ற மாடு ஒரு கம்பத்திற்கு கட்டப்பட்டுள்ளது. மாடு நிசப்தமாக சுவாசிக்கிறது. என் வாழ்க்கை முழுக்க என் எஜமானுக்காக வேலை செய்தேன். இப்போது என்னை விட்டு விட்டான். இந்த உலகம் நியாயமில்லாதது. சிங்கம் மனிதனிடம் தன்னை பெருமையாக பேசுகிறது. மனிதன் பதற்றமடைகிறான். அப்போது ஒரு புத்திசாலியான நரி அருகே நிற்கிறது. நரி கிண்டலாக முறையில் கேட்கிறது, உன்னை எப்படி அந்த கூண்டில் அடைத்திருந்தார்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஒரு முறை காட்ட முடியுமா? சிங்கம் பெருமையாக உள்ளே சென்று நின்றவுடனே நரி வேகமாக கதவை மூடி பூட்டிவிடுகிறது. சிங்கம் கோபமாக இரும்பு கூண்டில் சத்தம் போட்டு கத்துகிறது. ஆனால் அது வெளியே வர முடியவில்லை. நரி சிரித்துக்கொண்டு சொல்கிறது, இனி உள்ளேதான் இரு முட்டாள் சிங்கமே. உன் வாக்குறுதியை காப்பாற்ற கற்றுக்கொள். மனிதன் நெஞ்சு நிமிர்ந்து நரிக்கு நன்றி கூறுகிறான். மனிதன் மகிழ்ச்சியுடன் அங்கிருந்து தள்ளிச் செல்கிறான். சிங்கம் கூண்டிற்குள் கர்ஜித்து கொண்டு நிற்கிறது. தீமை ஒருபோதும் வெல்லாது. புத்திசாலித்தனம்தான் வாழ்வில் வெற்றிக்கு காரணம். இந்த கதை நல்லா இருந்தா ஒரு லைக் போடுங்க. உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் பல நல்ல கதைகள் காத்திருக்குது.